இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளிஜின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இந்த காலையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் சில விஷயங்கள் தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் எழுதின புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை மையமாக நாம் மனசிலாம் பார்க்கலாம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். இந்த வசனத்தை இன்னைக்கு மையம் வச்சு பார்க்க போகிறோம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்று சொன்னால் ஆலோசனை தருகின்ற கர்த்தருங்கிற தலைப்பை பார்க்க போகிறோம். பொதுவாக ஆலோசனை என்று சொன்னால் அறிவுரை என்று சொல்லுவாங்க, அல்லது புத்திமதி என்று சொல்லுவாங்க. இந்த பூமியில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க, தொழிலாளர்களுக்கு முதலில் கொடுப்பாங்க, இன்னும் பெரியவர்கள் என்ன செய்வாங்க, சிறியவர்கள் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை என்ற புத்திமதியை கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொண்டு அதன்படி நடத்தும் போது அனைவரும் என்ன செய்வாங்க, ஆசிரியமாக இருப்பாங்க. அப்போது உலக பிரகாரமான ஒரு மனுஷங்களே மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை கேட்டு நிறைய பேர் புத்திமதியும் ஆசீர்வாதத்தையும் அடைகிறாங்க அப்படின்னா அது உண்மை. அப்படின்னா அதை விட மிகப்பெரிய உண்மை என்னன்னா ஆலோசனை தருகின்ற தேவன்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் ஒருவரை அவர் நடத்தும் போது ஆலோசனை கொடுத்து என்ன செய்வார், உணர்த்துவார். அப்போ எல்லாரும் கொடுக்குற ஆலோசனை விட வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகி கருத்து கொடுக்குற ஆலோசனை ஆழமானது, உண்மையானது, நிஜமானது, மேன்மையானது. அப்போ அந்த ஒரு காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆலோசனை தருகிற கருத்தை சொல்லி இந்த மனுஷனை பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய மனுஷங்க ஆலோசனை கொடுப்பாங்கல்ல, அது குறிப்பிட்ட டயத்தில் தான் கொடுப்பாங்க, குறிப்பிட்ட நேரம் தான் கொடுப்பாங்க, குறிப்பிட்ட நபர் தான் கொடுப்பாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுன்னா, அவர் எப்பொழுதும் தேவ பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அவர் சலிச்சு ரசியம் பண்ண போக மாட்டார். மனுஷங்க கேட்டாலும் கேட்கட்டாலும் போதும் போதும் இவன் ஏன் சொல்லணும், சொன்ன வரை போது சலிச்சு அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க, அப்படியே வெறுத்துருவாங்க. ஆனால் தேவன் ஒருவர் தான் எப்பொழுதும் ஆலோசனை கருத்ததாக ஆலோசனை தருகின்ற தேவனாக இருக்கிறார். அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். எப்படின்னா, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். தேவன் ஒரு மனுஷனுக்கு ஆலோசனை கொடுத்தால் அந்த ஆலோசனையானது அப்படியே விட்டு போகாது, அவனை உணர்த்தக்கூடியதாக தேவ திட்டத்துக்குள்ளாய் கொண்டு வந்து நடத்தக்கூடியதாக இருக்கும். எனி டைம் அந்த காரியம் உணர்த்தும், மறந்து போகாது. அதுதான் தேவனுடைய ஆலோசனை. ஆனால் மனுஷன் கொடுக்குற ஆலோசனை என்றால் அது மறந்து போய்விடும், மறைந்து போய்விடும். அதுதான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ தேவன் கொடுக்குற ஆலோசனையை அது எப்படி காட்டும்னா உணர்த்துதல் மூலமாக காட்டும். அது பதிய வைத்து விடும், நித்தியத்துக்கு நிலை கொண்டு செல்லும். மனுஷர் தருகிற ஆலோசனை உலகத்திற்கு ஏற்றாற் போல தான் இருக்கும், மறந்தும் விடும், மறைந்தும் விடும். இதுதான் வித்தியாசம். சரி, ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி இங்கே யாரை பார்க்குறோம்னா தாவீது ராஜா பார்க்குறோம். அவர் வாழ்க்கையில ஒவ்வொரு அடியும் மரணத்துக்கு தான் என்ன செய்யறாரு, போயிட்டு இருக்காரு. இங்கிட்டு பார்த்தா சாவு, இங்கிட்டு பார்த்தா யுத்தம், இங்கிட்டு போனா பிரச்சனை. ஒவ்வொரு அடியும் மரணத்தின் அடிகளை போல மரணத்தின் விளிம்புல தான் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தாவீது வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனை நேரத்துலையும், ஒவ்வொரு இக்கட்டான நேரத்துலையும் அவர் என்ன செய்வார்னா ஆலோசனையை தேவனிடம் கேட்பார், மனுஷனிடம் கேட்க மாட்டார். அவர் எந்த ஒரு சுய அறிவை யூஸ் பண்ண மாட்டார். அவர் ராஜாவா இருந்தாலும் யுத்த வீரனா இருந்தால் கூட தேவனுடைய புத்திமதியும் அறிவுரையும் ஆலோசனையும் தான் பெற்றுக்கொண்டு நடந்தார். சுயமா யோசிக்கல. அப்படிப்பட்ட ஒரு ராஜா அவர் அப்படி இருந்தபடியினால் கர்த்தர் அவரை மேன்மேலும் அவர் என்ன செய்யாரு, ராஜ்ய வரத்தை உயர்த்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கலாம், ஊழியம் பண்ணலாம், அல்லது படிச்சுட்டு இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் எந்த நேரமும் நமக்குன்னு ஆலோசனை தரக்கூடியவர் கர்த்தர் தாங்கிறத மறந்து போய் விடக்கூடாது. அவர் கொடுக்குற ஆலோசனையை அப்படியே உள்வாங்கி இருக்கும்போது அந்த ஆலோசனை விஷயம் உன்னதத்தின் மூலமாக நடத்த ஆரம்பிக்கும். அப்படி நடத்த ஆரம்பிக்கும் போது நம்ம மேன்மையான போவோம். நம்ம பிரச்சனை வருது, சோர்ந்து போகிறோம், இல்லை பாதிப்படுறது, உடைஞ்சு போகிறோம் அப்படின்னு உட்காந்துடக்கூடாது. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் மனுஷன்கிட்ட கேட்காம தேவனுடைய ஆலோசனையை நாம் கேட்கும்போது தேவன் நம்மை நேர்த்தியை நடத்த வல்லவராக இருக்கிறார். அதான் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆலோசனை யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனால் தாவீது கேட்டாரு, துதிக்க ஆரம்பிக்காரு. அப்போ துதிக்கிறாருன்னா அப்போ என்ன அர்த்தம், அந்த ஆலோசனையில் வெற்றி இருக்கிறது, ஜெயத்தை பெற்றார்னு அர்த்தம். அப்போ இதை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், தேவனுடைய ஜனங்களும் ஆலோசனை தருகிற அப்படிங்கிற தேவன்கிற தலைப்பை பார்க்குறோம். நம்ம இன்னைக்கு தேவனில் ஆலோசனை கேட்கணும். திருமணமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, ஊழியமாக சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தேவனுடைய அறிவுரையை கேட்டு அதன்படி செயல்படும் பொழுது தேவன் துதிக்க முடியாத கிருபையை தருவார், துதிப்பிற்கு ஏற்ற வெற்றியை கொடுப்பார். இன்னைக்கு அநேக நிச்சயில தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கல, உலகத்தாண்ட போய் ஆலோசனை கேட்குறாங்க. அடுத்து தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஜனங்களை போய் அவங்கள்ட்ட போய் சந்திச்சு ஆலோசனை கேட்குறாங்க. அப்படி இல்லாதபடிக்கு தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு தொடர்ந்து நிச்சயம் முன்னேற வேண்டும். ஆகவே இந்த செய்திக்கு எல்லாரும் உங்களை ஒப்பு கொடுத்து ஆலோசனை தருகிற தேவனிடத்தில் பார்க்குறோம்.
அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து தொடர்ந்து தாவீதைப் போல வெற்றிக்கு மேல் வெற்றியை பெற வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர் ஊழியங்கள் வாழ்த்துகிறது. ஆமென்.